சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நாளை முதல் உன் வாழ்வில் பல நன்மாற்றங்களை நீ நிச்சயமாக காண்பாய். சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். சில காலமாகவே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு முடிவுக்கு வந்து விட்டாய் போல எனக்கு தெரிகிறது. எந்த மாற்றங்களும் நம் வாழ்வில் நிகழவே நிகழாது. காத்திருந்து காத்திருந்து நம் மனம்தான் மிக அதிகமாக புண்ணாகி இருக்கிறது. இனி காத்து கொண்டிருப்பதற்கு எதுவுமே இல்லை என்றும், எல்லாம் முடிந்துவிட்டது, வாழ்க்கையே பறிபோகிவிட்டது, இனி போவதற்கு என்ன இருக்கிறது நம் வாழ்வில்? நீயே ஒரு தவறான முடிவுக்கு வந்து விட்டாய். இனி நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், நாம் போகும் வரை போய்க்கொண்டே இருப்போம் என்ற முடிவுக்கும் நீயே உன்னை உட்கொடுத்தி விட்டாய். குழந்தையே, உன் வாழ்க்கையே போய்விட்டது. உன் வாழ்வே சூன்யமயமாகிவிட்டது. வாழ்வே முடிந்துவிட்டது என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டால் பின் நான் எதற்காக இருக்கிறேன்? உன் தகப்பனாக நான் இங்கு இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய்? கலங்காதே. நீ கலங்குவது போல், வேதனைப்படுவது போல், பயப்படுவது போல் எதுவுமே இங்கு தவறாக முடிந்து விடவில்லை. நீ நினைப்பது போல எதுவுமே உன் வாழ்க்கையில் நிகழவும் இல்லை. எல்லாமே உன்னுடைய அறியாமையால்தான் எல்லாம் இதுநாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை தீர்க்கமாக உனக்கு வலியுறுத்துகிறேன். இனி ஆனந்தமயமான வாழ்க்கையை இனிதான் நீ ஆரம்பிக்கப் போகிறாய். இன்னும் சொல்லப்போனால் உன் சந்தோஷ வாழ்க்கையில் நீ இன்னும் அடியெடுத்து வைக்கவே இல்லை. இதுவரை நீ செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் உன் வாழ்வு நடந்து கொண்டிருந்தது. உன் வாழ்வில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் உன் கர்மாவினால்தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இதோ உன் கர்மாவின் வலிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் துவங்கிவிட்டது. ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கப் போகும் அந்த நல்ல நேரமும் நெருங்கிவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக வாழப்போகிறாய். உனக்காகவே வாழப்போகிறாய். வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பே வாழ்வே முடிந்துவிட்டது என்று சொல்லலாமா? வாழ்க்கையில் அன்பான உறவு கிடைப்பது முக்கியமல்ல என் பிள்ளையே. வாழ்நாள் முழுவதும் அன்பாக இருப்பதுதான் மிக மிக முக்கியம். அதுபோல வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைப்பது முக்கியமல்ல. ஏதோ ஒரு நாள் கிடைத்தால் அது போதும் என்று அமைதியாக இருந்து விடுவதும் நல்லதல்ல. வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலையானதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உன் சாயப்பா உனக்கான நல்லதை காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் காலதாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட ரெட்டிப்பு சந்தோஷமும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் வேறு விதமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதுமே உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருகிறது, வேதனை வருகிறது, சோதனைகள் வருகிறது, துக்கங்கள் இருக்கிறது என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு மனவேதனையில் தவிக்காதே. உன் பாதையை சற்று பின்னால் திரும்பிப்பார். உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமா, நீயே உன் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருக்கிறாய். அனைத்தையும் தவிடு பொடியாக்கிவிட்டு நீ வந்த பாதையும் உன் கண்களுக்கு தெரியும். இப்பொழுது நீ படும் வேதனை சர்வசாதாரணமே. இது எல்லாமே உனக்கு தெரியும். ஆனாலும் உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. ஆனால் நீ கடந்து வந்த பாதை உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ அனுபவித்த வேதனையும் எனக்கு நன்றாகவே புரியும். ஏனென்றால் நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கிறேனே. நீ வரும் பாதையிலும் நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அது எப்படி எனக்கு தெரியாமல் போய்விடும்? குழந்தையே, சற்று உன் பாதையை திரும்பிப்பார்.
இப்பொழுது நீ படும் வேதனை சர்வசாதாரணமாக உனக்கு தெரியும். இதற்கு போயா இவ்வளவு மனவேதனைப்பட்டோம், வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்ற வார்த்தையை சொன்னோம் என்று நீயே வெட்கப்படுவாய், வேதனைப்படுவாய். கஷ்ட நஷ்டம் என்பது, இன்பம் துன்பம் என்பது எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் பொறுத்துதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடங்கியிருக்கிறது. ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் வாழ்வே முடிந்து விட்டது என உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. அனைத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு போராடினால் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நீ சந்தோஷமாக இருப்பாய். நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை, நேர்மறை சிந்தனைகளை உன் மனதில் இருத்திக்கொள். உனக்காக உன் சாயப்பா இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் மனதிற்கு இனிமையான ஒன்றை, உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியல் உனக்கான விடியலே. உன் மன சுமைகளையெல்லாம் இறக்கி வைக்கும் மகத்தான நாள் இன்று. இனிவரும் நாட்களில் இன்பங்களை உன் வாழ்வில் அதிகமாகவே சுமக்கப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். இதுநாள் வரை உன் மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருந்த ரணங்களெல்லாம், சுமைகளெல்லாம் சற்று இலகும் நாள் இது. இலகும் நேரமும் இதுதான். இனி வரும் நாட்களெல்லாம் உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நீ சுமக்கத்தான் போகிறாய். ஆனால் ரணங்களை அல்ல, வேதனைகள் அல்ல, இன்பங்கள் அதிகமாகவே சுமக்கத்தான் போகிறாய். இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு வரப்போகிறது. இழந்து விடுவோமோ என்று நீ நினைத்தது எல்லாமே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். அந்த அதிசயத்தை நான் நடத்தி வைப்பேன் உனக்காகவே. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிட்டு கவலைப்படாதே. வாய்ப்பு வரும்பொழுது அதை பக்குவமாக பயன்படுத்திக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வாய்ப்பாக அனுப்பிக்கொண்டே இருப்பேன். நீ தனிமையில் வடித்த கண்ணீர் என் பாதங்களை நனைத்து விட்டது. உன்னுடைய சுமைகளையெல்லாம் நான் இறக்கி வைப்பேன். தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நீ கேட்காமல் இருந்த அத்தனை வரங்களையும் உனக்கு கொடுக்கும் வேலையை நான் ஏற்றுக்கொள்வேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை கதவுகளும் மூடப்பட்டு விட்டதாக நீயே தவறாக எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுமே ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவு திறக்கப்படும் என்றுதான் அர்த்தம். உனக்கான அந்த சிறந்த கதவும் திறக்கும். நான் திறந்து வைத்து கொண்டுதான் காத்து கொண்டிருக்கிறேன். எனவே உன் கண்களுக்கு தெரியும் மூடப்பட்ட கதவுகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்து, திறந்து உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் அப்பாவின் கதவை தவறவிட்டு விடாதே. தேடி வரும் வாய்ப்பை, அதிர்ஷ்டமான வாய்ப்பை மிக சாதுரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நமக்கான இடம் வரும் வரை, நமக்கான பக்கம் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். புத்தகத்தை எடுத்தவுடன் புத்தகத்தை படித்துவிட்டு மூடிவிட்டால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? அல்லது படிக்காமலேயே கடைசி பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு மூடிவிட்டால் எதுதான் நிலைக்கப் போகிறது? எனவே ஒவ்வொரு பக்கமாக திருப்பிக் கொண்டே வா. உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வா. போராடிக்கொண்டே வா. ஓடிக்கொண்டே இரு. ஜெயித்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த புத்தகத்தை பொறுமையாக படி. ஒவ்வொரு பக்கமாக படி. உனக்கான பக்கம் வரும் வரை பொறுமையாக திருப்பிக் கொண்டே இரு. காலம் மாறும். உனக்கான நேரம் வரும். உனக்கான பக்கமும் வரும்.
அதுவரை காத்திரு. உனக்கான பக்கம், உனக்கான நாள், உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. அதுவும் பொறுமையோடு காத்திரு. உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு தனி அறையில தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போ திடீரென்று அந்த அறையில ஒரு பிரகாசம் அவன் கண்களுக்கு தெரிஞ்சிச்சான். அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிரகாசமான ஒளி கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து அந்த இடத்துல கடவுள் அவர் முன்னாடி தோன்றினாரா. தூங்கி கொண்டிருந்தவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. என்னடா அந்த அறையில நம்ம தூங்கி கொண்டு இருக்க இந்த ரூம்ல திடீர்னு பிரகாசம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த பிரகாசம் மறைஞ்சு போய் இறைவனே நம்ம முன்னாடி நிற்கிறாரே, என்னவாக இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு முன்னாடி வந்த இறைவன் பேச தொடங்கினாராம். மனிதா, உனக்கு வேலை இருக்குது. உன்னுடைய அறையின் முன்பக்கம் செல். அங்கு ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையை உன் முழு பலத்தையும் பயன்படுத்திப்பார் அப்படின்னு கடவுள் அந்த மனிதன்கிட்ட சொன்னாரா. இதை கேட்டுட்டு அந்த மனிதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனுடைய அறையின் முன்பக்கம் போய் அவன் சென்று பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய பாறை இருந்துச்சான். இந்த பாறையை நம்மளுடைய முழு பலத்தையும் செலுத்தி நகர்த்துமாறு இறைவன் சொல்லியிருக்காரே, இந்த கட்டளையை நம்ம எப்படி மீற முடியும் அப்படின்ட்டு அந்த பாறையை முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்த பார்த்தானா. இப்படி ஒவ்வொரு நாளும் இதை செய்துக்கிட்டே வந்தான். ஆனால் அவனால் அந்த பாறையை ஒரு துளி கூட நகர்த்தவே முடியலையாம். இப்படியே நாளும் போய்கிட்டே இருந்தது, வருடங்களும் போய்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த மனிதனால் ஒரு துளி கூட அந்த பாறையை நகர்த்தவே முடியலையாம். டெய்லியுமே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த பாறையை தன்னால் முடிந்த அளவு முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்தி பார்த்துக்கிட்டே இருப்பானா. மாலை சூரியன் அஸ்தமானம் வரும் வரை இந்த நகராத பாறையோடு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பானா. கடைசியில புண்பட்ட மனதோடும் உடல் வலியோடும் இரவு அந்த அறையில தூங்கும் பொழுது இந்த நாளை இப்படி வீணாக்கிட்டோமே அப்படின்ற உணர்வோடையே அந்த நாளில் அவன் தூங்கி போவானா. இப்படி தான் பல வருடங்களாக அவன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் உட்காந்து அவன் யோசிச்சானா, நம்ம வாழ்க்கையை இப்படியே வேஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், வீணாக்கிக்கிட்டே இருக்கோம். இந்த பாறையை தள்ளுறதுலையே நம்ம முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே வீணாயிட்டு இருக்கே, நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவன் அதை கடவுள்கிட்டையே போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய், கடவுளே, நீங்கள் கூறிய வேலையில் தான் நான் பல நாட்களாக தீராத உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த பாறையை ஒரு துளி கூட என்னால் நகர்த்தவே முடியவில்லை. என்னுடைய தப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. எதனால் நான் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேங்கிறதும் எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு காரணம்தான் என்ன அப்படின்னு அந்த மனிதன் இறைவன்கிட்ட போய் கேட்டானா. அதை கேட்டுட்டு இறைவனும் அவனுடைய கருணையோடு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாராம். மனிதா, நான் ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை நீ செய்யவும் ஆரம்பித்தாய். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உன்னுடைய முழு பலத்தை மட்டும் செலுத்து அப்படின்னு சொன்னேன். நான் பாறையை நகர்த்த வேண்டும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பலத்தை செலுத்துவது தான் உன் வேலை. உன் பலம் எல்லாமே தீர்ந்து போனது என நினைத்து இப்போது என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அப்படிதானே, உண்மைதானே அப்படின்னு அந்த மனிதனை பார்த்து கேட்டாராம் கடவுள். நான் கொடுத்த வேலையை நீயும் திறம்பட தான் செய்தாய். இப்பொழுது பார், உன்னுடைய கரங்கள், தசை எல்லாமே வலிமையடைந்து கால்களும் திடமாக இருக்கிறது. இந்த சோதனையை மேற்கொண்டு உன்னுடைய திறமைகள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? உன் பலத்தை பயன்படுத்துவது மட்டுமே உனக்கு நான் கொடுத்திருந்த வேலை. அந்த வேலையை நீ சரியா செஞ்சிட்ட, நன்றா செஞ்சிட்ட. இப்போது பார், அந்த பாறையை நான் நகர்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி எப்போவுமே செய்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய முழு பலத்தை செலுத்தி அந்த முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அது தவறாக இருந்தாலும் முயற்சி செய்வதை மட்டும் விடவே கூடாது.
ஏதாவது ஒரு வேலை கீழ் நோக்கி செல்ல செய்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க நடக்கலைனாலும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தேவையான திட நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வேலையில் முன்னேறிக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான நம்பிக்கையும் பலமும் பொறுமையும் தானாகவே நமக்கு வரும். இப்படி நேர்மையான நற்பண்புகளோடு எந்த ஒரு கடினமான பணியையும் கடவுளோட ஆசிர்வாதத்தோட நாம் நிச்சயமாக செய்து அதில் வெற்றியை பெறலாம். என் குழந்தையே, நீ கேட்டதை விட ரெட்டிப்பு மடங்காக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு வாரி வழங்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன்னிடம் வந்து கொடுக்கும் பொறுப்பையும் உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது, வாழ்வில் மாற்றங்கள் வரப்போகிறது என்பதற்கான அத்தாட்சியாகவே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இப்பொழுது நிகழத் துவங்கும். அந்த நிகழ்வு நிகழத் துவங்கியதுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது, சந்தோஷ தருணங்கள் சூழப்போகிறது என்பதை நீயும் புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் மாற்றி நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய கரங்களிலிருந்து வரும் ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான பொக்கிஷத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் எதிர்மறை சிந்தனை, எதிர்மறை நிகழ்வுகள் என்ற ஒன்று இல்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் இல்லை. ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல அனைத்தும் மாறி மாறி நம் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். நேர்மறை எண்ணங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும், எதிர்மறை எண்ணங்களும் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே இருக்கிறது. குழந்தையே, நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே,
நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கியிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிக்கட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே, வருத்தப்படாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே. எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் என் காலடியில் வைத்து விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த பயம் உனக்கு எதற்கு? என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால்
நம்பிக்கையைப் பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும்.